அனந்தபூருங்கிற ஊர்ல நரேந்திரான்றவர் ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஊர்ல அவருக்கு ஒரு டாபா இருந்தது. அவர் அந்த டாபாவை ரொம்ப நேர்மையா நடத்திட்டு வந்தாரு. சாப்பாடு ஏதாவது மிஞ்சினா அத அக்கம் பக்கத்துல இருக்கிற நாய்களுக்கு போடுவாரு. ஒரு வாட்டி அவரோட டாபாக்கு வெளியில ஒரு குரங்கு வந்தது. அது நரேந்திரா கையில இருக்கிற ரொட்டியை தான் பாத்துக்கிட்டு இருந்தது. அட, உனக்கும் ரொட்டி வேணுமா? சரி வா, இந்தா இந்த சாப்பிடு. நரேந்திரா அந்த ரொட்டிய தரையில வச்சாரு. அந்த குரங்கு உடனே அதை எடுத்துருச்சு. அடேங்கப்பா. நரேந்திரா இன்னும் கொஞ்சம் ரொட்டிகளை கீழே வச்சாரு. அந்த குரங்கு அதையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அது தினமும் சாயந்தரம் நரேந்திராவோட டாபாக்கு வந்துட்டு இருக்கும். நரேந்திரா அதுக்கு மிஞ்சி போன ரொட்டிய கொடுப்பாரு. நீங்கள் அதுக்கு ரொட்டி போட்டு போட்டு அது எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து ரொட்டி கேட்டுக்கிட்டே இருக்கு. பழைய ரொட்டி போட்டீங்க, இப்போ சுட சுட ரொட்டியை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அட, பரவாயில்ல அசோக். உன்ன மாதிரி என்ன மாதிரி அந்த குரங்குக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும். அதுக்காக அது ரொட்டியை எடுத்துக்கிட்டு போகும். முதலாளி, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒருவேளை இது தனியா இருந்துச்சுன்னா இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அது அப்படி இல்லை, ரொட்டியை எடுத்துட்டு போகும். எவ்வளோ ரொட்டியை கொடுத்தாலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும். கண்டிப்பா இதை முதல்ல அதோட ஃபேமிலிக்கு தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது சாப்பிடும். ஆமாம் ஆமாம். போ நீயும் ஏதாச்சும் கொடுப்பா. அந்த வாயில ஜீவனுக்கு 2 ரொட்டி கொடுக்கறதுனால நம்ம சொத்து ஒன்றும் அழிஞ்சிடாதுப்பா. அசோக் அந்த குரங்குக்கு முன்னாடி 2 ரொட்டியை வச்சதுமே அந்த ரொட்டிகளை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படியே தினமும் நடந்தது. இப்போ அந்த குரங்கு தன்னோட குழந்தைங்களோட சேர்ந்து ரொட்டியை வாங்க வந்துட்டு இருந்தது. நரேந்திரா இப்போ நிறைய ரொட்டி கொடுக்க ஆரம்பிச்சாரு. நரேந்திராவோட டாபாவும் நல்லா ஓடிட்டு இருந்தது. அதனால வேலைக்கு இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டாரு. அவன் பேரு மாணிக். அசோக் சமையலை செஞ்சா மாணிக் கஸ்டமர்ஸ்க்கு அந்த சாப்பாட்டை கொடுப்பான். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் நரேந்திராக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு டெம்போ அவரை இடிச்சிடுச்சு. நரேந்திராக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்தது. அவரோட உயிர் பொழைச்சது. ஆனா கால் வேலை செய்யல. இப்போ அவரு ஊனமாயிட்டாரு. நரேந்திராவோட மனைவி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டா. கடவுளுக்கு நம்ம மேல என்ன கோவமோ தெரியல. அந்த கடவுள் ஏன் நமக்கு இப்படி பண்ணாரு? அட சுதா, கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்போ நான் உயிரோட இருக்கேன். ஆனா இப்போ நீங்க எப்படி வாழுவீங்க? கடவுள் எப்படி நினைக்கிறானோ அப்படிதான்ப்பா கொடுப்பா. நரேந்திரா எல்லா விஷயத்திலயும் நல்லதே தேடிட்டு இருந்தாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் அப்புறம் அதனால ஊனமாயிட்டாலும் கூட உயிர் பொழைச்சதேன்னு சந்தோஷப்பட்டாரு. நரேந்திராவோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் டாபா ரொம்ப நாள் மூடி இருந்தது. நரேந்திரா அவரோட வீட்லயே இருந்தாரு. இப்படியே எத்தனை நாளைக்குப்பா இருக்கிறது? நான் மறுபடியும் டாபாவை ஓபன் பண்ணியே தீரணும். ஆனா நீங்க இதெல்லாம் தனியா எப்படி செய்வீங்க? அட சுதா, நான் எங்கம்மா தனியா இருக்கேன்? நீ என் கூட தானே இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து டாபாவை ஓபன் பண்ணலாம், என்ன? சரி. நரேந்திரா எப்படியாவது அவரோட நிலைமைய மாத்திக்கணும். அடுத்த நாள் சுதா அப்புறம் நரேந்திரா டாபாக்கு வந்தாங்க. டாபா மோசமா இருந்ததுனால 2 பேருமே சேர்ந்து கிளீன் பண்ணாங்க. நாம இப்போ டாபாவை கிளீன் பண்ணிட்டோம். ஆனா இத எப்படி நடத்துறது? இங்க பாரு சுதா, நான் சாப்பாடு செய்றேன். நீ கஸ்டமருக்கு கொடு. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாம் சுத்தப்படுத்து. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காசெல்லாம் வந்துச்சுன்னா நாம ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கலாம், என்ன? சரிதானே? சரிங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே நரேந்திரா டாபாவை திரும்ப திறந்தாரு. அவரு கடவுளை கும்பிட்டு அடுப்ப பத்து வச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அப்பாடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாபாவை ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஆனா அவங்க நரேந்திராவோட காலை பார்த்ததுமே அவங்களுக்கு பரிதாபமா இருந்தது. அட எங்க அப்பா, நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல. ஆனாலும் நீங்க உங்க வேலையை பண்ணிக்கிட்ட இருக்கீங்க. சரி, ஒரு லஞ்ச் பிளேட்டை கொடுங்க. சரிங்க, இப்பவே கொடுக்குறேன். நரேந்திரா சாப்பாட்டை பிளேட்ல வச்சதுக்கு அப்புறம் சுதா அந்த பிளேட்ஸை கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போவா. அவங்க வண்டி எப்படியோ ஓடிக்கிட்டு இருந்தது. முதல்ல விட கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் காசு சம்பாதிக்க முடியுது. இப்படியே கொஞ்ச நாள் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. நரேந்திரா அந்த குரங்குக்கு திரும்ப ரொட்டியை வைக்க ஆரம்பிச்சாரு. அந்த குரங்கும் தினமும் டாபாக்கு வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் சுதாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு.
ஆனாலுமே அவ டாபாக்கு வரத்துக்கு ரெடியா இருந்தா. அட சுதா, உனக்கு உடம்பு சரியில்லை. இப்படி இருக்கும்போது நீ எப்படி வேலை பார்ப்ப? நீ ஓய்வு எடுக்கணும். இன்னைக்கு டாபாவை நான் தனியா பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆனா நீங்க தனியா எப்படி செஞ்சுப்பீங்க? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், நீ ஓய்விடு. எப்போ எனக்கு இந்த மாதிரி ஆச்சோ அப்போலேருந்து உனக்கு வேலை அதிகமாயிருச்சு. ஒரு நாளைக்கு நீ ஓய்விடு. சுதாக்கு ஓய்வு எடுத்துக்கணும்னு இல்ல. ஆனா நரேந்திரா அவங்கள வீட்லயே ஓய்வு எடுத்துக்க சொன்னாரு. நரேந்திரா தனியா டாபாக்கு போனாரு. அவர் டாபா திறந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அண்ணா 2 டீ கொடுங்க. எடுத்துட்டு வரேன். நரேந்திராவே டீயும் போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரே கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் டீயும் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படி நொண்டிக்கிட்டே கஸ்டமர்ஸ்க்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தினமும் வர அந்த குரங்கு அவரோட கஷ்டத்தை பார்த்தது. அந்த குரங்கு என்ன நினைச்சதோ என்னவோ, அது டாபாக்குள்ள போய் நரேந்திரா கையில இருக்கிற பிளேட்டை எடுத்துக்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தது. நரேந்திரா ஷாக் ஆயிட்டாரு. அந்த குரங்கு ஏன் இப்படி பண்ணுதுன்னு அவருக்கு புரியல. குரங்கு அங்க தரையிலேயே உட்காந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அண்ணே 3 சாப்பாடு. எடுத்துட்டு வரேன். நரேந்திரா பிளேட்ல லஞ்ச வச்சிட்டு இருந்தாரு. அப்படி வச்சதுமே குரங்கு அந்த பிளேட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஜாகிரதையா கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தது. அதுக்கப்புறம் 2வது 3வதுன்னு எடுத்துக்கிட்டு போச்சு. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. அட சொன்னது சரிதான், உங்க டாபால குரங்கெல்லாம் வேலை பார்க்குது. இல்ல இல்ல இல்ல, குரங்கு வேலை பார்க்கல. அந்த குரங்கு எனக்கு உதவி பண்ணுது. நான் இதுக்கு ரொட்டியை கொடுத்தேன். பாவம், இது எனக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓஹோ அப்படியா? குரங்கு நாள் முழுக்க டாபால வேலை செஞ்சது. மதியம் நரேந்திரா அதுக்கு 3-4 ரொட்டியை கொடுத்தாரு. ரொட்டியை எடுத்துக்கிட்டு குரங்கு ஓடிடுச்சு. இது இனிமே வராது போல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே குரங்கு திரும்ப வந்ததுமே நரேந்திரா ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் அது கூடவே அதோட மனைவியும் குழந்தைங்களும் வந்தது. குரங்கு குழந்தைங்கள மரத்துல விட்டுருச்சு. அப்புறம் அதுவும் அதோட மனைவியும் டாபாக்குள்ளேயே இருந்தாங்க. இப்போ எப்பெல்லாம் கஸ்டமர்ஸ் வராங்களோ அப்போ இந்த குரங்கு தம்பதிகள் அவங்களுக்கு பிளேட் எடுத்துட்டு போய் கொடுக்கும். அப்புறம் எச்ச பிளேட்ஸையும் திரும்ப கொண்டு வந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வர இப்படியே போய்கிட்டு இருந்தது. ரொம்ப நன்றிப்பா. நரேந்திரா குரங்கோட குடும்பத்துக்கு நல்ல சாப்பாட்டை செஞ்சாரு. அப்புறம் அத அந்த குடும்பத்துக்கு கொடுத்தாரு. இனி அப்பத்திலிருந்து அந்த குரங்கு குடும்பம் தினமும் டாபாக்கு வந்துட்டு இருந்தது. இவன் பேரு கபீர். கபீர் சிங். கபீர் சிங் இந்தியன் தான். ஆனா அவனோட படிப்புக்காக யுஎஸ்க்கு வந்திருந்தான். கபீர் சிங் இப்பெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கான். அது காசு பிரச்சனைனால. ஏ கபீர், நான் உனக்கு புது வேலையை கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு பர்கர் ஜாயிண்ட் இருக்கு. சீக்கிரமா போ, இல்லைன்னா மத்தவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க. இல்ல இல்ல, நான் இப்பவே போறேன். கபீர் அந்த பர்கர் ஜாயிண்ட்க்கு போனான். அவனுக்கு அந்த ஜாப் கிடைச்சிடுச்சு. அப்புறம் அன்னிலிருந்தே கபீர் சிங் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பர்கர்ஸ் செய்யறது அவனுக்கு வராது. ஆனா அது செய்யறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அவன் பர்கரை செய்யறத சீக்கிரமா கத்துக்கிட்டான். யுவர் ஆர்டர் மேம். தேங்க்யூ. கபீர் சிங் சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனுக்கு காசும் கிடைக்குது, ஃப்ரீயா சாப்பாடும் கிடைக்குது. கொஞ்ச நாள் இப்படியே கபீர் சிங்க்கு நல்லா போச்சு. ஆனா அவன் இப்போ போர் ஆயிட்டான். ஏன்னா அவனுக்கு மசாலா இல்லாத சாப்பாடை சாப்பிடுறதுல பெருசா இஷ்டமே இல்ல. அரே, நீங்க மசாலா இல்லாம எப்படிதான் சாப்பிடுறீங்களோ? வாட், டோன்ட் யூ லைக் திஸ்? இல்ல இல்ல, இதை சாப்பிட எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அடுத்த நாள் கபீர் பர்கர் ஜாயிண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அவனோட பார்வை மேகி பாக்கெட்ஸ் மேல பட்டது. இன்னைக்கு பர்கருக்கு பதிலா மேகியை சாப்பிடுறேன். இது கொஞ்சம் டேஸ்டாவாச்சும் இருக்கும். கபீர் ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கினான். அவன் எப்பயும் போலவே பர்கர் ஜாயிண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ராத்திரி வேளையில ஜாயிண்ட் க்ளோஸ் ஆனப்போ அப்போ எல்லா ஒர்க்கர்ஸும் அவங்க பர்கர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கபீர் மட்டும் அவனுக்காக ஒரு மேகிய செஞ்சுக்கிட்டான். அப்புறம் அத ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டான். அன்னிலிருந்து கபீர் சில வாட்டி பர்கர் சாப்பிடுவான், சில வாட்டி மேகி. அவனுக்கு திருப்தியா இருந்தது. ஒரு நாள் பர்கர் ஜாயிண்ட்ல பெருசா கஸ்டமர்ஸ் இல்ல. கபீர் ஃப்ரீயா இருந்தான். அப்போ அவன் புதுசா ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சான். அவன் தன்னோட பேக்ல இருந்து மேகி நூடுல்ஸை எடுத்தான். டுடே அகைன் மேகி.
வாட் இஸ் ஹேப்பன் டு யூ கபீர்? அரே இல்ல இன்னைக்கு நான் வேற பண்றேன். கபீர் பர்கர்ல இருந்து பன்னை கட் பண்ணிட்டு மேகிய செஞ்சான். அப்புறம் அந்த மேகிய பர்கர் பேட்டி மேக்கர் மெஷின்ல போட்டான். அது மூலியமா மேகி பேட்டி தயாரானது. அட என்ன இது ரவுண்டா இருக்கு? அடேங்கப்பா நல்லதா போச்சு. கபீர் சந்தோஷப்பட்டான். இதே போல இன்னொரு மேகி பேட்டிய செஞ்சான். வாவ், திஸ் டிஷ் லுக்ஸ் டெலிஷியஸ். ஈவன் ஐ வாண்ட் ஒன். கபீர் அப்புறம் அந்த ஃபாரினரும் சேர்ந்து மேகி பர்கரை செஞ்சுக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 2 பேருக்குமே அந்த பர்கர் ரொம்பவே பிடிச்சு போச்சு. கபீர், திஸ் இஸ் ஆசம். ஐ வாண்ட் ஒன் மோர். கபீர் அவனோட கொலீக்காக இன்னொரு மேகி பர்கரை செஞ்சான். 2 பேருமே ரொம்பவே இஷ்டமா சாப்பிட்டாங்க. அவன் ஏதோ புதுசா செஞ்சதால கபீர் இன்னைக்கு சந்தோஷமா இருந்தான். சில நாள் கடந்தது. அதுக்கப்புறம் பர்கர் ஜாயிண்டோட ஓனர் கபீர் கிட்ட வந்தாரு. அவரு மேகி பர்கரோட புகழ கேட்டாரு. அவரும் மேகி பர்கரை சாப்பிடணும்ட்டு விருப்பப்பட்டாரு. கபீர் ஓனருக்காகவும் மேகி பர்கரை செஞ்சான். திஸ் இஸ் குட். Add this to the menu. I will give 10% commission. Well done, boy. இத கேட்டு கபீர் சந்தோஷப்பட்டான். அவனோட மேகி பர்கர் இப்போ அந்த ஜாயிண்டோட மெனுல ஆட் ஆயிட்டு இருந்தது. அது மட்டுமே இல்லாம அவனுக்கு 10% கமிஷனும் கிடைக்க போகுது. இனிமே நான் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ படிக்க தேவைப்படுற காசு எனக்கு கிடைச்சிடும். அடுத்த சில மாசங்கள் வரைக்கும் கபீர் பர்கர் ஜாயிண்ட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இப்போ சம்பளத்தோட 10% கமிஷனும் கிடைச்சிட்டு இருந்தது. அப்புறம் கபீர் கிராஜுவேட் ஆனான். அவனோட படிப்பு முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் பஞ்சாப் திரும்ப வந்துட்டான். இங்க அவனுக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜர் வேலை கிடைச்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு இப்படியே சந்தோஷமா இருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு இருந்தது. ஒரு நாள் கபீர் இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா மௌன, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லப்பா, எனக்கு ஜாபெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நான் சொந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அட அதுல என்னடா உனக்கு பிரச்சனை? நீ சொந்தமா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ண. அது சரிதான். ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. நல்ல ஜாப் இருக்கு, அப்புறம் சேலரியும் நல்லா தான் இருக்கு. இங்க பாருப்பா, மனுஷங்க அவங்க பிடிச்ச வேலையை மட்டும்தான் பண்ணணும். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்னோட மனசு மேகி பர்கர் பண்றதுக்கு ஆசைப்படுதே. அப்புறம் எதுக்கு நீ யோசிக்கிற? மேகி பர்கரே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. சரி, ஆனா வியாபாரம் ஆகலனா? இப்படியோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேனா என்னோட வயசு வரும்போது முதல்லயே நம்ம பண்ணிருக்க கூடாதான்னு ரொம்ப கவலைப்படவ. பரவாயில்லையா? இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. ஜாப் போனா என்ன, அது திரும்ப கிடைச்சிரும்பா. சரிப்பா. கபீரோட அப்பா கபீரை என்கரேஜ் பண்ணாரு. இன்னமும் கூட கபீர் தயங்கிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தான். அங்க நிறைய சம்பளமும் கிடைக்குது. ஆனா இப்போ அவன் எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மொத்தத்துல அவன் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கடைய ரெண்டுக்கு எடுத்தான். அந்த கடையில அவன் தன்னோட மேகி பர்கர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணான். இது எந்த விதமான பர்கர்? இது மேகி பர்கர். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்க, குடுங்க. முதல் கொஞ்ச நாள் வரைக்கும் கபீரோட கடை பெருசா ஓடல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கடை நல்லபடியா ஓட ஆரம்பிச்சது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மேகி பர்கரை சாப்பிடுறதுக்கு எங்க இருந்தெல்லாமோ வந்தாங்க. கபீர் ஸ்டாஃபை ஏத்தினாரு. அப்புறம் மேகி பர்கர்ல வெரைட்டிஸ் ஏத்தினா. சீஸ் மேகி பர்கர், செச்சுவான் மேகி பர்கர். இப்போ கபீரோட மேகி பர்கர் ஃபுட் ஜாயிண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேங் அவுட் பாயிண்டா மாறிடுச்சு. 6 மாசத்துல கபீர் இன்னொரு பிரான்ச்சை ஓபன் பண்ணான். அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்திலேயே இன்னும் 3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணான். கபீரோட மேகி பர்கர் சூப்பரா போய்கிட்டு இருந்தது. கபீர் தன்னோட குடும்பத்தை எல்லாத்தையும் வேலையில வச்சுக்கிட்டான். அவனோட எல்லா அண்ணன் தம்பிங்களும் அப்புறம் கசின்ஸ் எல்லாருமே ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பர்கர் சிங். வெறும் 6 வருஷத்துல கபீரோட பர்கர் சிங் ஒரு பெரிய ஃபுட் செயினா மாறி போச்சு. இந்தியால 30 சிட்டிஸ்ல
அதோட பிரான்ச்சஸ் ஓபன் ஆச்சு. இப்போ கபீர் அப்புறம் அவனோட அப்பா ஒரு பெரிய கண்ணாடி பில்டிங்குள்ள உக்காந்துகிட்டு இருக்காங்க. மௌனே பாத்தியா, அன்னைக்கு எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க? ஆமாப்பா, நான் மறக்கவே மாட்டேன். நீங்க அன்னைக்கு மோட்டிவேட் பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நான் இப்படி இருக்கவே மாட்டேன்ப்பா. முக்கத்துக்கு பனைமர தோப்பு இருந்தது. அவரு பனைமரத்துல ஏறி பனங்காய்களை பறிச்சு போடுவாரு. அப்புறம் இந்த பனங்காய்களை கொண்டு போய் வியாபாரி கிட்ட விற்பாரு. பணத்தை வாங்கிட்டு வருவாரு. இங்க பாருங்க தம்பி, பண நுங்கு நிறைய கொடுக்கறதுக்கு பாருங்க. மார்க்கெட்ல பண நுங்குக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சரிங்க சார், நாளையில இருந்து நிறைய பண நுங்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். சரிப்பா. முக்குந்துக்கும் மயூரிக்கும் ஒரே ஒரு பொண்ணு, பேரு மீனா. மீனா, நீ எங்க இருக்க? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா. அநேகமா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடுறதுக்கு போயிருப்பா. ஆனா அவளை எதுக்காக தேடுறீங்க? அவ பண நுங்கு சாப்பிடணும்னு சொன்னா, அதனால அவளுக்காக பண நுங்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் பாரு. அப்பதான் மீனா, அடேங்கப்பா, பனனுங்க, இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆ, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொறுமையா சாப்பிடு. மழை காலமோ இல்ல வெயில் காலமோ முக்குந்து எந்த ஒரு சமயத்திலயும் பனை மரத்துல ஏறுவாரு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாளா இந்த மழை நிக்கிற மாதிரியே தெரியல. கடவுளே, இந்த மழை கொஞ்சம் சீக்கிரமா நிக்கணும். நீங்க மரத்துல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறுங்க. மரம்லாம் ஈரமாவே இருக்கும். ஆ, ஜாக்கிரதையா தான் ஏறுறேன். நான் மரம் ஏறத்துக்கு கத்துக்குட்டியா என்ன? நீங்க உறுதியானவர் தெரியும். இருந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க மனைவி மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இதோ போயிட்டு இதோ வந்துருவேன். சரிங்க. முகுந்த் பனை மரத்து மேல ஏறிட்டாரு. அவர் ரொம்ப ஜாக்கிரதையா ஒவ்வொரு பனங்காயா வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் திடீர்னு மீனா அந்த இடத்துக்கு வந்தா. அப்பா! மீனாவோட குரலை கேட்டுட்டு முகுந்தோட கவனம் சிதறிடுச்சு. அப்புறம் அவரு மரத்துல இருந்து வழுக்கி நேரா கீழே விழுந்துட்டாரு. ஆ! அப்பா! மீனா உடனே அங்க இருந்த கிராமத்து ஜனங்களுக்கு குரல் கொடுத்தா. எல்லாரும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. மாமா, அப்பா கீழே விழுந்துட்டாரு. கிராமத்து ஜனங்கள்லாம் அங்க ஒண்ணு கூடி வந்தாங்க. முகுந்துக்கு ஆபரேஷனும் பண்ணாங்க. ஆனா அவரால் எப்பவுமே அவரோட காலில் நிக்கவே முடியாம போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? இனிமே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் தெரியலையே. நீங்க கவலையை விடுங்க. நிச்சயமா ஏதாவது பண்ணிக்கலாம். அந்த கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்காருன்னா நிச்சயமா ஒரு நல்ல வழியையும் காட்டுவாரு. ஆனா எப்படி? நான் இப்ப ஊனமாயிட்டனே. இதுக்கு பதிலா அந்த கடவுள் என்ன கொன்னே இருக்கலாமே. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களோட வாழ்க்கையே. முகுந்தும் மயூரியும் ரொம்ப வேதனையில இருந்தாங்க. இனிமே அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் முகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. முகுந்தும் மயூரியும் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே முகுந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவாயிடுச்சு. நான் போய் எங்கேயாவது வேலை தேடுறேன். நீ வேலைக்கு போறியா? அப்ப வீட்டு வேலையெல்லாம் தனியா எப்படி பாத்துக்குவ? நான் ஏதாவது செய்யறேங்க. நிச்சயமா ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இந்த நிலைமையில கூட என்னால செய்ய முடியும். இல்ல நீங்க ஓய்வெடுங்க. இல்ல மயூரி, நான் உனக்கு என்னைக்கும் சுமையா இருக்க மாட்டேன். இந்த நிலைமையில உங்களால என்ன செய்ய முடியும்? நிச்சயமா ஏதாவது இருக்கும். மறுநாள்ல இருந்து மயூரி வேலை தேடி அலைய ஆரம்பிச்சா. அவ நிறைய கடைகள் அப்புறம் கம்பெனி எல்லாம் ஏறி இறங்கிட்டா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே ஒரு வேலை கூட கிடைக்கல. எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கலங்க. பேசாம ஏதாவது தொழில் செய்யலான்னு யோசிக்கிறேன். ஆனா என்ன தொழிலு? நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா? இன்னைக்கு நான் மார்க்கெட்ல பக்கோடா கடைங்களை பார்த்தேன். ரொம்ப கூட்டம் இருக்கு. நானும் நல்லா பக்கோடா செய்வேங்க. நான் ஏன் பக்கோடா வியாபாரம் பண்ணக்கூடாது? அதை செய்யலாமே. ஆனா எல்லாருக்கும் அந்த கடை பக்கோடா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ ஏதாவது புதுவிதமான பக்கோடா செஞ்சாதான் நல்லா இருக்கும். எப்படி புதுசா? அதாவது சைனீஸ் பக்கோடா இருக்கு, அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசா? அந்த மாதிரி ஏதாவதுனா? மீனா நீ சொல்லு. உனக்கு சாப்பிடறதுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். மேகி பக்கோடா எப்படி இருக்கும்? மேகில பக்கோடா கூட செய்வாங்களா என்ன? அதுவும் ரொம்ப மொறுமொறுன்னு. போ மீனா, ஓடி போய் ஒரு மேகி பாக்கெட் வாங்கிட்டு வா. மீனா மேகி வாங்கறதுக்காக போயிட்டா.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா 2 மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. மீனா மேகிய வேக வச்சா. அப்புறம் அத அவ காய வச்சு அதுல கொஞ்சம் அவ மசாலாவை சேர்த்து கடாயில மேகி பக்கோடாவை பொரிக்க ஆரம்பிச்சா. மீனா அவங்க அம்மாவோட கையையே பாத்துக்கிட்டே இருந்தா. மேகி பக்கோடா பொரிச்சு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே மீனா உடனே ஒரு பக்கோடாவை எடுத்தா. அத அவ வாயில போட்டுக்கிட்டா. ஏ சூடா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்குமா. வாவ். மீனா ஒரு பக்கோடாவை கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்டயும் கொடுத்தா. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல இது ரொம்ப சுவையா இருக்கும்னு. இந்த மேகி பக்கோடா மார்க்கெட்ல விக்கும்ல. நிச்சயமா இது நெருப்ப போல பரவும். இத கேட்டுட்டு மயூரி சந்தோஷப்பட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மயூரியும் முகுந்தும் சேர்ந்து மார்க்கெட்ல மேகி பக்கோடா ஸ்டால போட்டாங்க. இது என்ன ஆண்டி? மேகி பக்கோடா? மேகில பக்கோடாவா? ஆமா, எனக்கு ஒரு பிளேட் கொடுங்க. இந்தாடா கண்ணு. மயூரி அந்த பொண்ணுக்கு மேகி பக்கோடா கொடுத்தா. வாவ், எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. இது வரைக்கும் இப்படி ஒரு பக்கோடாவை நான் சாப்பிட்டதே இல்ல. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் மயூரியோட மேகி பக்கோடாவை சாப்பிட்டாங்க. ஆண்டி இது ரொம்ப சூப்பரா இருக்கு. முகுந்த் மயூரிக்கு மேகி பக்கோடா பொரிக்கிறதுல உதவி செஞ்சாரு. அவரு பாவம் ஊனமா இருந்தாரு. முதல் நாளே மயூரிக்கும் முகுந்துக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. நான் நினைக்கவே இல்ல நமக்கு இப்படி ஒரு நல்ல வருமானம் வரும்னு. இந்த கஷ்டத்திலயும் நமக்கு கிடைச்ச ஒரே சந்தோஷம் இதுதான். அப்பா நீங்க கவலையே படாதீங்க. நம்மளோட எல்லா கஷ்டமும் சீக்கிரமா போயிடும். நீங்களும் சரியாயிடுவீங்க. அவங்களோட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பிடிப்பு ஏற்பட்டது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவங்களோட மேகி பக்கோடா வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கூடவே அவங்களோட வருமானமும் அதிகமா வர ஆரம்பிச்சது. அவங்களோட மேகி பக்கோடா சீக்கிரத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவங்களோட வருமானமும் பெருக ஆரம்பிச்சதுனால முகுந்துக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா முகுந்த் சார் நீங்க நடப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொஞ்சம் செட் ஆஃப் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்க பாடி நல்ல விதமா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இந்த விஷயமும் மொத்த குடும்பத்துக்கும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது. 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மயூரி மேகி பக்கோடாக்கு பெரிய கடை ஓபன் பண்ணா. அப்புறம் இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் முகுந்த் கொடுத்தாரு. அவரு இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் தடுமாறி எழுந்து நின்னாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்துல தன்னோட காலில் எழுந்து நிப்பாருன்னு தோணுது. அப்புறம் இதெல்லாம் அவங்களுடைய மேகி பக்கோடாவோட அற்புதத்தால நடந்தது. இதுக்கு அப்புறமாவும் இந்த மேகி பக்கோடா தூள் கலப்புங்க.